ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூடியூப்பில் ரொம்ப முக்கியமான ஒன்று தம்ப்நெயில். இந்த தம்ப்நெயிலை வச்சு தான் வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகும்போது இந்த தம்ப்நெயிலை ஃப்ரண்ட்டில் வைப்பாங்க. இந்த தம்ப்நெயில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று பிக்சல் லேப். இது உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஃப்ரீ ஆஃப் தான். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இதை டவுன்லோட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வேறு பிக்சல் இதில் நம்ம போவோம். கிளிக் பண்ணால் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து நியூ டெக்ஸ்ட்னு இருக்குது. அதை நம்ம மேலே லெஃப்ட் சைடு கார்னரில் ப்ளஸ்க்கு கீழே டெலிட் சிம்பிள் இருக்குது பாருங்கள். அதை வச்சு டெலிட் பண்ணியிருக்கேன். டெலிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் செலக்ட் ஆப்ஜெக்ட் ஓகே பண்ணியிருக்கேன். ப்ளைனாக வந்துடும். இதை நீங்கள் இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, மேலே ரைட் சைடு டாப்பில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இமேஜ் சைஸ் 5வது லைனில் இமேஜ் சைஸ்ன்னு இருக்குல்ல, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் கஸ்டம்னு ஒன்று வரும். கஸ்டமில் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் அதில் அது பாருங்கள். அதில் யூடியூப் தம்ப்நெயில் ஒரு 5வது லைனில் இருக்குது பாருங்கள். யூடியூப் தம்ப்நெயில் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி அது 16:9 ரேஷியோவில் அது ஓகே கொடுங்க. ப்ளைனாக இதை உங்களோட தம்ப்நெயிலோட பர்ஃபெக்டான சைஸு. இதை நம்ம கலர் சேஞ்ச் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே பாட்டிலுக்கு அடுத்து ஒரு சிம்பிள் பாருங்கள். அதுக்கு அடுத்து ஒரு சிம்பிள் பாருங்கள். அதை டச் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான கலர்களில் நம்ம ஒரு கலரை ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கிறோம். கலரு லெனன் இருக்குது, கலர் இருக்குது. கலரில் இப்போ நான் ஒரு ரெட் கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அதை ஓகே பண்ணியிருக்கேன். ஓகே பண்ணிவிட்டு இதில் மேலே டாப்பில் லெஃப்ட் சைடு டாப்பில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதை டச் பண்ணுவோம். டச் பண்ணிட்டு நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தம்ப்நெயில் செட் பண்ண போகிறோம். அதை நம்ம அதெல்லாம் ஆட் பண்ணுவோம். நியூ டெக்ஸ்ட்னு வச்சுருக்கோம். அது மேலே டாப்பில் டெலிட் பக்கத்தில் பென்சில் சிம்பிள் இருக்குல்ல, அதை டச் பண்ணுவோம். டச் பண்ணி அதே பென்சில் சிம்பிளை டச் பண்ணிட்டா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் நியூ டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, அதை டெலிட் கொடுத்துருங்க. இப்போ நம்ம தம்ப்நெயில் செட்டப் ஒரு இதை நம்ம ரெடி இந்த மாதிரி கீழே லெஃப்ட் சைடில் கீழே ஸ்டைல்ஸ்ன்னு இருக்கும். அதுக்கு மேலே ப்ரௌஸ் அதை டச் பண்ணியிருந்தால் டிஃபால்ட்டாக சில பாண்ட் இருக்கும். அதில் நீங்கள் ஏதாவது ஒரு சூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் கீழே ஒரு சூஸ் பண்ணிக்கிறேன் தம்ப்நெயில். ஓகேயா? அதுக்கடுத்து கீழே ஸ்டைல்ஸ் வரிசை எடிட் டெலிட் அப்படின்னு ஒவ்வொரு இது ஆப்ஷனாக இருக்கா. அதில் நீங்கள் எப்படி டைரெக்டாக கரெக்டாக நம்ம எழுத்து அந்த டிசைன் அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் இருக்கும். ஏபி இது பாண்ட் இருக்கா, அதை டச் பண்ணியிருந்தால் அதில் நிறையா மாடல்ஸ் நிறையா இதோட டிசைன் இது நிறையா இருக்கும். அதில் நம்ம ஏதாவது பார்த்து நல்லதாக பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறீங்க. நான் அதிலே ஏற்கனவே இது பண்ணதே நல்லா இருக்குது, அதனால் அதையும் நான் வச்சுக்கிறேன். இதுக்கு நம்ம பேக்ரவுண்டோட கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்ட் டச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி சிம்பிள் வந்தோன்னா எனேபிள் பண்ணியிருந்தால் பேக்ரவுண்ட் வந்துடும். அது ஓகே பண்ணிடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் அந்த தம்ப்நெயில் பேக்ரவுண்ட் பிளாக் இருக்கா, இதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட்டு பேடிங் இருக்கா, 0ல் இருக்குது. கொஞ்சம் இப்படி இது பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு அப்படியே ஃபுல்லாக போகும். அதுக்கு கீழே ரைட் சைடு இது பண்ணிங்கன்னா ரைட் சைடு பண்ணி, அப்புறம் டாப் இருக்குது, அப்புறம் பாட்டம் இருக்குது. எதனாலும் நம்ம பண்ணிக்கலாம். ரேடியஸில் என்ன பண்ணோன்னா இது பண்ணியிருந்தால் அது ஸ்கொயராக இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஜஸ்ட் மோல்டிங்காக இந்த மாதிரி அதில் வரும். இது கூட நம்ம பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஓகே கொடுத்துட்டு இந்த தம்ப்நெயிலுங்கிற லெட்டருக்கு ஸ்ட்ரோக் கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்ட்ரோக் கொடுத்து எனேபிள் இல்லாமல் இருக்கும். நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரோக் வித்தை கொஞ்சம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தால் பக்கம் நல்லா டிசைனாக இருக்கும். அது கூட இந்த பேக்ரவுண்ட் பிளாக் இருக்குது. அது கூட நீங்கள் ஒரு ஒயிட் வைக்கலாம்,
கலர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது கலர்ஸை நீங்கள் வச்சுக்கிறீங்க. இந்த கலரை நான் வச்சுக்கிறேன். ஓகேயா? ஓகே பண்ணிடுவேன். ஓகே பண்ணிவிட்டு இது வந்து இப்படி இருக்கிற இறங்கலாம் போடலாம் அப்படிங்கிறப்போ வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, டச் பண்ண போகும்போது அப்படியே அப்படியே கொஞ்சம் விலகு போடலாம். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ரைட் சைடில் வந்து டபுள் ஸ்கொயர் இருக்குது, அதை டச் பண்ணியிருந்தா மேலே வந்து அந்த லாக் சிம்பிள் வரும். அதை லாக் பண்ணிவிட்டு அதே இது திரும்ப டச் பண்ணிடணும். இது இதாகிடும். திரும்ப வந்து நீங்கள் டச் பண்ணால் கூட அது விலகாமல் போடாமல் ஒரே இடத்து. அதுக்கப்புறம் ஒரு நீங்கள் கேலரியில் ஏதாவது பிக்சரோட ரெடி பண்ணி பிக்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதை நீங்கள் ஃப்ரம் கொடுத்து கீழே ஃப்ரமில் கொடுத்து வந்து என்ன நிறைய இருக்கிற பிக்சர்ஸ் ஃபுல்லாக வரும். அந்த பிக்சரை ஃபுல்லாக நம்ம அதை எடிட் பண்ணி நம்ம சரி பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பிக்சரில் அதை டச் பண்ணிட்டேன். இது க்ரோப் பண்ணணும், க்ரோப் பண்ணிக்கலாம். அவ்வளோ வெரி சிம்பிள் இது. இது கூட நீங்கள் வந்து இதுக்கு வந்து நின்று டிசைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணால் டச் பண்ணிவிட்டு கீழே இது மாதிரி போனியெல்லாம் கொண்டு போனியெல்லாம் இதுக்கு ஸ்டோவ் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்களேன், எனேபிள் பண்ணிட்டேன் சார். இது பின்னாடி லாக் கொடுத்து டச் பண்ணணும். ஸ்டோவ் கொடுத்தோம்னா லாக் சூப்பராக வரும். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். இது மாதிரி இதுவும் விலகாம இருக்கிறதுக்கு என்ன செஞ்சு நேரம் டச் பண்ணி டபுள் டச் பண்ணி லாக் வந்து பிளாக்கில் இருக்கிறத லாக் சிம்பிள் பிளாக்கில் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், டச் பண்ணிங்கன்னா ரெட் ஆயிடுச்சுன்னா திருப்பி டபுள் டேப் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது போயிடும். திருப்பி விலகாது. நீங்கள் டச் பண்ணி இது பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் வந்து செட் பண்ணி அப்படியே ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், மேலே வந்து சிம் டைப்பில் ஒரு சிம்பிள் இருக்கா, அதை டச் பண்ணி சேவஸ் இமேஜஸ் அதை கொடுத்தீங்கன்னா இந்த சேவஸ் இமேஜ் இருக்கா, அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபார்மட் ஜேபிஜி நாட் ட்ரான்ஸ்பரன்சியில் இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள், ஃபார்மட்டில் கொண்டு போய் பிஎன்ஜியில் போட்டு கஸ்டமில் அது பக்கத்தில் உள்ள சிம்பிள் பண்ணி ஹையோ வெரி ஹையோ மீடியமோ மேக்ஸிமம் வந்து ஹையோ போட்டு சேவ் காலை. அவ்வளோதான். இது சேவ் ஆகும். சேவ் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் போய் கேலரியில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம இதை வந்து எடுத்து பண்ணிக்கிறது. ஓகே, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.